Hi friends, welcome to Shan's Cooking. இன்னைக்கு நம்ம Shan's Cookingல என்ன செய்றோம்னு பார்த்தேன்னா என்ன குழம்பு ரெடி பண்றோம்னு பாத்தீங்கன்னா முட்டை உடைச்சு ஊத்துன முட்டை கிரேவி தான் செய்றோம். இது வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே செய்யலாம். இத வந்து நம்ம Shan's ஃபுட் ப்ராடக்ட்ல இருக்க குழம்பு மிளகாய் தூள் வச்சு தான் செஞ்சிருக்கோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். தட்டி வச்சாச்சு. தட்டி காயட்டும், எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 4 லவங்கம் 2 சின்ன துண்டு பட்டை போடுறேன். போட்டு தாளிச்சிக்கலாம். பொரியட்டும். இப்போ பட்டையெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் 3 பச்சை மிளகா, 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பொரியட்டும். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காது, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா வதங்கணும். இது நம்ம ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செய்கிற ரெசிபி தான். டக்குன்னு செஞ்சுக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணி செய்கிறோம். இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சும்மா ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் நிறைய கிடைக்கும். போட்டு நல்லா வதங்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். இதில் வதங்குற டைமில் நல்லா சீக்கிரம் வதங்கணும்னா நம்ம இது வதங்குற டைம்லேயே உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நான் தூளுப்பு தான் போடுறேன். இது தேவையான குழம்புக்கு தேவையான தூளுப்பு போட்டுக்கலாம். போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். போதும். தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினா தான் டேஸ்ட் நல்லா வரும். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வதக்கலாம். அப்போ சீக்கிரம் வதங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்க மசாலாலாம் போடலாம். இப்போ இதில் ஷான்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஒரு 2 செகண்ட் இது அப்படியே வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கும் வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிருக்கும். இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான குழம்புக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணி, அது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றினா ரெடி ஆகிடும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். வெயிட் பண்ணலாம். இதுக்கு இப்போ 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை உடச்சி ஒன்றா ஊற்றிடலாம். முட்டையை அப்படியே குழம்புல உடச்சி ஊற்றக்கூடாது. ஏன்னா ஏதாவது கெட்டு போயிருந்தால் அது வேஸ்ட்டாக போயிடும் குழம்பு. அதனால் ஒன்றா உடச்சி பார்த்து தான் ஊற்றணும். எப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். நல்ல முட்டை. மெதுவாக ஊற்றணும். ஏன்னா அதுக்கு மஞ்சக்கரு உடஞ்சிச்சுன்னா ஒரு மாதிரி திரியாக ஆகும். அதனால பொறுமையாக ஊற்றணும். ஊற்றிட்டு உடனே கரண்டியை போட்டு கிளறக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். முட்டை வெந்ததுக்கப்புறம் போட்டு கலக்கிக்கலாம். வாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஏன்னா மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கோம். இப்போ வெந்துருச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. முட்டையும் வெந்துருச்சு. இப்போ தான் வந்து கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப எல்லாம் உடஞ்சிரும். இப்போ சூப்பரான சுவையான முட்டை கிரேவி, முட்டை தொக்குன்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மல்லித்தலை போட்டு இறக்கணும்னா ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். இது நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனு. சூப்பராக டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட ஓன் ப்ராடக்டான ஷான்ஸ் ப்ராடக்ட்லேருந்து அந்த குழம்பு மிளகாத்தூளை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக அப்படியே வாசனையே கமகமன்னு தூக்குது. இப்போ கொத்தமல்லி தலையை தூக்கி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது சட்டியில் இருக்கிறதுனால ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிச்சுட்டே இருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். சுவையான டேஸ்டான ஹெல்த்தியான முட்டை குழம்பு ரெடி.
இப்போ நம்ம ஷான்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக இட்லி தோசை பொடியெலாம் நம்ம ஆல்ரெடி போன ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் நான் போட்டிருக்கேன். இதில் என்னென்னா கருவேப்பிலை இட்லி சாதப்பொடி, கொள்ளு இட்லி சாதப்பொடி, முருங்கைக்கீரை இட்லி சாதப்பொடி, சுண்டைக்காய் வத்தல் ப்ரீ மிக்ஸு, குழம்பு மிக்ஸு, குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் தக்காளி ஊறுகாய் இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களாம் எனக்கு கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி வைக்கிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஷார்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸுன்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.